புதிய பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் 40 எம்எல்ஏக்கள் ஆதரவு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர் யார் அப்படின்னா நமது செங்கோட்டையன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினராக அதிமுகவிலே சேரக்கூடிய அந்த சமயத்திலே முக்கியமான பொறுப்பிலே இருந்தவர் தான் செங்கோட்டையன். கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் இறந்த அந்த சமயத்திலே முதலமைச்சர் பதவிகள் என்பது செங்கோட்டையனிடம் தான் முதலிடத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே அடுத்தபடியாக அந்த பதவிகள் என்பது எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்கு வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் செங்கோட்டையன் மட்டும் சரி என்று சொல்லியிருந்தால் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்க முடியாது. அதே போல அதிமுகவிலே ஓரங்கட்டப்பட்ட ஒரு தலைவராக இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி ஆசை என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் சொல்றாங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த விதமான பதவி ஆசைகளும் கிடையாது. ஆனால் அரசியல் அனுபவம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை காட்டிலுமே 2-3 மடங்கு அனுபவசாலி நமது செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் தற்போது வார்த்தை போர் என்பது முற்ற ஆரம்பிக்கும். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிவிட்டார். அதன் காரணமாக சமீபத்தில் நடந்த விழாவிலே கூட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பங்கேற்கல. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருந்தது. அதன் காரணமாக செங்கோட்டையன் வீடுகளில் கூட காவல்துறை, அதுவும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் மொத்தம் 66க்கு மேல் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதிலே 40 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவு தருவதாக தற்போது புதிதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்ப 40 எம்எல்ஏக்களுக்கு மேல் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சமயம் ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி, அதாவது செங்கோட்டையனுக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர்கள் பதவிகள் பறிக்கப்பட்டுவிடும். அதே போல பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி இறக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவிகள் பிரச்சனை என்பது ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்திலே செங்கோட்டையன் தான் முதன்மையான ஒரு தலைவராக இருப்பார். அப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த பதவிகள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் நேற்றைய தினம் கொடுத்த தீர்ப்பு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே வந்திருந்தது. இரட்டை இலை சின்னத்தை முடக்கி ஒருவேளை முடக்கப்பட்டால் அதிமுக அதுவும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவிலே வீழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அதிமுக இரட்டை இலை சின்னத்தை பார்த்துதான் மற்ற கட்சிகள் கூட கூட்டணிக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளாகவே அதிமுகவிற்குள்ளே உள்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் விசுவரம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச் செயலாளர் பதவிகளுக்கு பாதிப்பு என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒருவேளை பிரச்சனை என்பது வந்தால் அந்த பதவிகள் செங்கோட்டையனுக்குத்தான் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.